சார் இப்போ இன்னைக்கு ஒரு அறிவிப்பு பார்த்தோம். பாஜகவினுடைய மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து அந்த பொறுப்புல இருந்து நான் விலகிக்கிறேன், தந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை பார்த்துக்கணும் அப்படின்னாரு. பொறுப்பாளர்கள்லாம் நியமிக்கப்பட்டிருந்தாங்க, 72 பொறுப்பாளர்கள். உங்களையும் நியமிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தலைமை வந்து அது திரும்ப பெறப்போவதா ஒரு தகவல் வருது, என்ன சார்? ஃபஸ்ட்டு அந்த தகவல் வந்து அதை வந்து திருத்தி அமைக்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ பார்லிமெண்ட் நடக்குது. பார்லிமெண்ட் நடக்கிறதுனால முருகன்ஜி வந்து அங்கே பார்லிமெண்ட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து ஒரு சில அதை வந்து மறுபடியும் திருத்தி அமைக்கிற பணி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது வந்து உங்களுடைய முதல் கேள்விக்கு. இரண்டாவது கேள்வி வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பணியிலிருந்து விலகி இருக்காங்க சொந்த காரணங்களுக்காக, அவங்க அப்பா உடல்நிலை சரியில்லை என்பதற்காக அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பிஜேபி வந்து கருணாநிதி அண்ட் சன்ஸ் மாதிரியே ஒரு குடும்ப கட்சி கிடையாது. ஒரு 45 வயது உள்ள ஒரு தலைவரை 75 வயது உள்ள மாண்புமிகு எங்களுடைய பிரதமர் அவர்கள் தலைமை ஏற்று தான் தொண்டனாகவும் நிதின் நவீன் அவர்கள் தலைவராகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சி இது. அப்படிப்பட்ட கட்சியில் எல்லோரும் எல்லா வேலையும் பார்ப்பார்கள். இந்த ஒரு கட்சியில் தான் பொறுப்பை மட்டும் வச்சுக்கிட்டு வேலையே பார்க்காம என்னால் இப்போதைக்கு இந்த வேலையை பார்க்க முடியாதுன்னு யார் வேணால், நான் கூட சொல்லியிருக்கேன். ஒரு வாட்டி நான் ட்ராவல் பண்ண போகும்போது எனக்கு ஒரு வேலை அலோகேட் பண்ணும்போது, நான் வந்து அண்ணாமலை அவருக்கு பெரிய ஆள் இல்லாதனால உங்கள் ஊடகங்களுக்கு தெரியாது, ஆனால் எல்லோருமே ஒரு நிறைய வேலைகள் அலோகேட் பண்ணப்படும். யாருனால என்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுங்கிறத சொல்லக்கூடிய உரிமை இருக்கிற கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி. அதனால் அங்கே சொல்லிவிட்டு இப்போதைக்கு எடுத்திருக்காங்க. மற்றொன்று, நாங்கள் வந்து ஒரு லீடர்ஷிப்பை வந்து அடுத்த 100 வருடத்துக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்ற லீடர்ஷிப் போகிறது. அந்த மாதிரி லீடர்ஸை உருவாக்கக்கூடிய கட்சி. அண்ணாமலை என்பவர் ஒரு பெரிய லீடர். அவர் இந்த நாட்டுக்கே லீடராக வரக்கூடிய தகுதியும் இருக்குது. ஸோ அந்த லீடரை எப்படி கொண்டு போகணுங்கிற அந்த விஷயம் வந்து மாண்புமிகு மோடிஜி அவர்களுக்கும் அமித்ஷாஜி அவர்களுக்கும் மிகவும் நன்றாக தெரியும். அதனால் அவரை வந்து டெஃபினட்டாக கரெக்டான பாதையில் கொண்டு போய் கரெக்டான யூஸ் பண்ணுவாங்கங்கிறது எங்கள் எல்லாருடைய நம்பிக்கையும். இல்லை, வெறும் 6 தொகுதி மட்டும்தான் அந்த பொறுப்பாளர் மட்டும்தான் நியமிச்சிருக்காங்க. தலைமையில் வந்து எங்களோட கருத்துலாம் கேட்காம அவங்களே வந்து நியமிச்சிட்டாங்கன்ற மாதிரி அண்ணாமலை அது அன்றா மாதிரிங்கிறதெல்லாம் அவர் சொல்லலை. 6 தொகுதிங்கிறது உண்மை. இப்போ என்னை வந்து 3 தொகுதிக்கு நியமித்தாங்க, அவர் 6 தொகுதிக்கு நியமிச்சிருக்காங்க. இந்த வேலையில் அப்படின்னு இல்லைங்க, நிறைய வேலைகள் வந்து எத்தனையோ சின்ன சின்ன ப்ரெசன்டேஷன்ஸ் கூட எங்கள் கட்சிக்கு அண்ணாமலைஜி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ணாமலைஜி மட்டும் இல்லை, முருகன்ஜி யூனியன் மினிஸ்டர், அவர் வந்து ஒரு ரொம்ப சின்ன ப்ரெசன்டேஷன் கூட கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. எல்லோருக்கும் பாஜகவில் எல்லா வேலைகளும் அலோகேட் பண்ணுவாங்க. என்கிட்ட வந்து கூட இந்த போன தடவை மோடிஜி வந்தபோது சின்ன சின்ன வேலைகள் அலர்ப்படுவோம். இங்கே யாருமே எனக்கு இந்த வேலை தான் கொடுப்பாங்க அந்த வேலையை தான் கொடுப்பாங்கங்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு வந்தோடனே எப்படி 70 வயசு ஆளுங்கள்லாம் அவர் கால் கீழே விழுந்து, அங்கே இருக்கிற மந்திரிகளும் சரி மற்றவர்களும் பப்ளிக்காகவே காலு கீழே விழுந்த அளவுக்கு அப்படிலாம் கிடையாது. ஆனால் இங்கே எல்லோரும் எல்லா வேலையும் செய்வார்கள். அதில் பாரதிய ஜனதா கட்சி வேறுபடும் மற்ற கட்சிகளிடமிருந்து.